ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் துளசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் ரோஸ்ட். நம்ம நார்மலாக செய்யறதை விட நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் ரோஸ்ட்டு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், உப்பு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து அந்த மீனுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா மசாலா வந்து வாழைக்காயில் வந்து ஒட்டாது. அதனால் நம்ம வந்து திக் பேஸ்ட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரே ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு நான் அதை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க. இப்போது நான் ஒரு பேனில் நல்லெண்ணெய் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு வாழைக்காய் ஸ்லைஸை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணாதீங்க. இப்போ இதை மூடி போட்டு 2 நிமிஷம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சிங்க. இப்போ அடுத்த பக்கமும் திருப்பி போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேகட்டும். இப்போ நான் எல்லா வாழைக்காவும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து தனி கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் வந்துட்டு நல்லெண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வந்து பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா உண்மையிலேயே வந்துட்டு நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. காஞ்ச மிளகா 1 கிள்ளி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இது ஒரு வாட்டி நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாங்க லைட்டாக. இப்போ வந்து அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க வாழைக்காவை வந்து சேர்த்து மெதுவாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்களேன். உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக வந்து வாழைக்காய் வெந்து இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைக்காய் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு ரச சாதமோ தயிர் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.